வெல்கம் பேக் ஃபியூச்சர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th எக்ஸசைஸ், அதாவது மென்சுரேஷன் 7.1ல் 4th சம் தான் ட்ரை பண்ண போகிறோம். 4th சம். ஓகே, இந்த 4th சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தள்ளினா நம்மளுக்கு கொஷின் வரும். ஸோ கொஷின் பார்க்கறதுக்கு ரொம்ப வேர்டாக ரொம்ப டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி நான் எக்ஸாம் டைமில் லைக் புரிஞ்சிட்டு டயக்ராம் வரைஞ்சி அந்த டயக்ராம்லேருந்து நான் எப்படி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் தேவையில்ல. ஏன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சில்லாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ஸ் அ PQR வேர் Q இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி, இல்லை இப்படியும் இருக்கலாம், ஓகேவா. இது நார்மல் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம பார்க்கணும்ல, இது நார்மல் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா சாம்பிளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்க சொன்னாங்க. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் இங்கே வரைஞ்சிட்டேன். இதுதான் என்னோடய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்க போது. அதை நான் லேபிள் பண்ணணும், PQRன்னு சொல்லி நான் லேபிள் பண்ணணும். அதை நான் இப்போ பண்ணிடுவேன். ஸோ இது என்னோட பிஆர் இருக்கும், இது கியூஆர் இருக்கும், அண்ட் இது என்னோட ஆர்ஆர் இருக்கும். ரைட், PQR லேபிள் பண்ணியாச்சு. இப்போ லேபிள் பண்ணிட்ட பிறகு செகண்ட் என்ன கொடுத்துருக்கானா, வேர் கியூவோட ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிளோட இந்த பார்ட் Q, ஓகேவா, நம்ம கியூன்னு லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கணும், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, இஸ் ரொட்டேட்டட் QR PQ. இது நான் என்னன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் QR is 16 சென்டிமீட்டர் அண்ட் PR is 20 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். QR நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா 16 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ நம்ம டயக்ராமில் QR எதுனா QR. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 16 சென்டிமீட்டராக இருக்குது. அண்ட் PRோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 20 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் ஆகுது. ரைட், 20 சென்டிமீட்டர். ஃபைன். இப்போது இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆர் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள். இப்போ மறுபடியும் நம்ம 1 செகண்ட் இந்த கொஸ்டின் கோத்ரூ பண்ணலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR வேர் Q இஸ் 90 டிகிரி. ஓகே, நம்ம எல்லாமே பிளாட் பண்ணியாச்சு. இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR, ஓகேவா, அண்ட் PQ. ரைட், இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, நமக்கு கிடைச்சதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன், ஓகேவா. இப்போ நான் இந்த பாயிண்ட்க்கு வரேன். ரொட்டேட்டட் அபவுட் த QR. நம்ம டயக்ராமில் QR எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கா. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம். இது நான் சிம்பிளாக சொல்லணும்னா, அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ரொட்டேட் அபவுட் QR இருக்கா. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம மேலே பார்த்த அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நமக்கு இங்கேயும் இருக்குது. ஃபைன். இப்போது QR ரொட்டேட் அபவுட் QRன்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிடர் என்கிட்ட ஒரு மோட்டர் இருக்குன்னு வச்சுப்போமே. இது ஒரு தர்மாக்கோல் பீஸ்னு எடுத்துப்போம். லைக் இது கட்டையாக இருந்தால் கட்டை, இல்லை தர்மாக்கோல் இருந்தால் தர்மாக்கோல், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த பாயிண்டில் நான் இந்த மோட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா. இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணனா லெட்ஸ் சே QR. இப்போ அந்த மோட்டரை நான் கனெக்ட் பண்ணி சுற்ற விட்டேன்னா எனக்கு எப்படி சுற்றும் இந்த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு இப்படி சுற்றுமா. ஸோ இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். ரைட், சுற்றிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரொட்டேஷன். இது ரொட்டேஷன் அபவுட் QR. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வேறு என்ன ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ரொட்டேஷன் அபவுட் PQன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஒரு விஷுவலைசேஷனை போட்டுருவோம். இப்போது ரொட்டேஷன் அபவுட் PQ அதே சேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு PQவை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போது அதே மோட்டரை தூக்கிட்டு போயிட்டு இந்த பாயிண்டில் நம்ம வைக்கிறோம், ஓகேவா. இப்போ இந்த பாயிண்டில் வச்சு நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி ரன் பண்ணால் இது எப்படி சுற்ற ஆரம்பிக்கும்னா இப்படி சுற்ற ஆரம்பிக்குமா, ஓகேவா. இப்படி சுற்ற ஆரம்பிச்சுன்னா இது என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு கோனை ஃபார்ம் பண்ணும் மறுபடியும். ரைட், ஃபைன். இப்போது இந்த 2 பாயிண்ட், இப்போது இது ரெண்டுமே ஒரு கோனை தான் ஃபார்ம் பண்ணுது. அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை, ஏன்னா அவனே கொடுத்துட்டான். இப்போது இந்த 2 கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா
ஓகேவா? இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்தோட ஃபார்முலா என்னன்னா, இப்போ நான் இங்கே போடுறேன். வந்து CSA curved surface area of a right circular cone. ஓகேவா? இதை நான் எப்படி போடுறேன்? ரைட் சர்க்குலர் கோனோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா πRL. ஓகேவா? இப்போது அதே தான் கீழேயும் இதுவும் ஒரு ரைட் சர்க்குலர் கோன் தான். இப்போ இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். πRL. ஸோ CSA ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஓகேவா? சிம்பிளிசிட்டிக்காக வந்து நான் லைக் ஃபுல்லாக எழுதலை, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலை. லைக் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதுறது பெட்டர். ஃபைன். இப்போது இந்த பாயிண்டில் யூஸ்வலாக தப்பு பண்ணுற இடமே இங்கே தான் மோஸ்ட்டாக. இப்போ இந்த L இஸ் நத்திங் பட் ஸ்லாண்டிங் ஹைட். ஓகேவா? இந்த ஹைட் இல்லை, இந்த பாயிண்ட்டோட ஹைட் இல்லை. ஸ்லாண்டிங் ஹைட்னா இது P to R தான் வந்து நம்மளோட ஸ்லாண்டிங் ஹைட். ஸோ இந்த இடத்துல நம்ம L போடும்போது நம்ம இந்த ஸ்லாண்டிங் ஹைட் தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ சேம் இதுக்கு நம்ம பார்ப்போம். எல்னா என்னது? ஸ்லாண்டிங் ஹைட். ஸோ ஸ்லாண்டாக இருக்க ஹைட். இப்போ ஸ்லாண்டாக இருக்க ஹைட்னா இதில் நம்மளுக்கு ஸ்லாண்டாக இருக்க ஹைட் என்னவாக இருக்குது? சேம் 20. இதுதான் நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்க ஹைட்டாக இருக்குது. ஃபைனா? இப்போ நம்ம ஆக்சுவலாக கொஸ்டினோட 2வது பார்ட்டையும் முடிச்சிட்டோம். ஓகேவா? வி ஆர் ஜஸ்ட் லைக் ஃபிகரிங் திங்ஸ் அவுட். நீங்கள் செம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், பிளான் என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்கள் மென்டலி ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வேறு ஒரு கொஷின் இதே ஃபார்மேட்டில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்தாலும் சப்ஸ்டியூட் பண்ணி போட வரும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து லைக் போட்டு பார்க்குறீங்கன்னா எவென்ச்சுவலி வில் கெட் மெமரைஸ். இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்ம நீங்கள் போட்டுருவீங்க. இஃப் இன் கேஸ் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிரேக் விட்டு இந்த சம்ம நீங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு கொஷின் கொடுத்தா அந்த கொஷினை பார்ட்டாக அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, விச் மீன்ஸ் கிவன் தட், அண்ட் அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோங்கிறத ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கம்பேர் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஃபார்ம்ட் பை த ட்ரையாங்கிள். இப்போ நம்மளுக்கு 2 கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிதா? 2 கோன் ஃபார்ம் ஆகிடுச்சா? ரைட் சர்க்குலர் கோனு மோட்டர் வச்சு சுற்றினா இப்படி ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த மோட்டரை இங்கே கனெக்ட் பண்ணதுனால இது இப்படி சுற்றிச்சுன்னா இப்படி ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஸோ 2 கோன் கிடச்சிருச்சு. இப்போது அந்த 2 கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்மளை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஃபார்முலாவும் போட்டாச்சு. இதுக்கான கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ இதுக்கான இந்த ரைட் சர்க்குலர் கோனுக்கான கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போட்டாச்சு. ஃபைன். இப்போது எனக்கு என்னவா இருக்குன்னா ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நான் எல் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்லாண்ட். ஆரோட வேல்யூ வந்து நமக்கு ரேடியஸ். ஓகேவா? இப்போ கன்சிடர் அகெயின் நம்ம மோட்டர் வச்சு சுற்றுறோம். இது இப்படி சுற்றுது. இப்படி சுற்றும் போது நம்மளுக்கு இப்படி ஒரு கோன் ஃபார்ம் ஆகுதா? இப்போது இந்த கோன் பார்க்கும்போது இதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ரேடியஸ் வந்து இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு ரேடியஸாக இருக்கும். ஏன்னா கோன் நம்மளுக்கு இப்படி சுற்றுதா, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுமா? கரெக்டாக? இந்த இடத்துல சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்போது இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் எப்படி இருக்கும்? மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் தான் வந்து ரேடியஸ். ஸோ நம்ம அந்தளவுக்கு இமேஜின் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ரேடியஸ் இந்த பாயிண்ட்டில் என்னவாக இருக்குன்னா இந்த பாயிண்ட்லேருந்து Q தான் வந்து நமக்கு ஒரு ரேடியஸான பாயிண்ட். பட் இங்கே என்ன பிரச்சனைனா அந்த ரேடியஸோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. இதுதான் இங்கே இருக்க ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கோனில் போய் பார்ப்போம் என்ன பிரச்சனைன்ட்டு. ஃபைன். இப்போ இந்த கோனையும் நம்ம சுற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து இப்படி சுற்ற ஆரம்பிக்குது. இப்போது இது இந்த மாதிரி கோனாக ஃபார்ம் ஆகுதா? இது இட் வில் பி லைக் கீப் ஸ்பின்னிங் அண்ட் இட் வில் பி லைக் ஃபார்மிங் ஆஸ் அ கோன். ஃபைன். இப்போது இந்த இடத்துல நம்மளோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? இப்போது இந்த இடத்துல ஸ்பின் ஆகிறதுனால நம்மளுக்கு இங்கே கோனை அடியில் பார்த்தோன்னா இங்கே சர்க்கிள் மாதிரி லைக் ஃபார்ம் ஆகுமா? இப்போ இங்கே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ரேடியஸாக கணக்காகும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு 16 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். ஃபைன். இப்போ கோனோட ரொட்டேஷன் வச்சு நமக்கு என்ன இங்கே மாறுதுன்னா ரேடியஸ் மாறுது. ஓகேவா? இந்த இடத்துல கோனோட இந்த பாயிண்ட் வந்து ரேடியஸாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்படி சுற்றுது. இப்போ இந்த இடத்துல கோனோட ரேடியஸ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இது இப்படி சுற்றுது. ரைட்? ஐடியல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஃபைன். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கான்செப்ஷுவல் வைஸ் வந்து கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கான்செப்ஷுவல் வைஸ் வந்து நம்மளுக்கு இது நம்ம புரிஞ்சிச்சுன்னா இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். லைக் இட் வில் டேக் லெஸ் டைம் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் நமக்கு ஆர் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ரேடியஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ நம்ம எடுக்க முடியும். ஃபைன். ரைட்? இப்போது ஆர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ட்ரையாங்கிளோட நமக்கு 2 சைடு வேல்யூ தெரியுது, 3வது சைடோட வேல்யூ நமக்கு தெரியல.
இந்த பாயிண்டில் நம்ம இதுதான் சேம் ட்ரையாங்கிள் தான், அதனால தான் நான் இப்போது இதான் எடுக்கிறேன். ஓகேவா? மூணாவதோட வேல்யூ தெரியல. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 சைடு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு சைடு தெரியல. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்னா, என்ன ஃபார்முலாவை நம்ம புல் பண்ணுவோம்னா, பைத்தகரஸ் தியரம். ஓகேவா? ஸோ பைத்தகரஸ் தியரமோட ஃபார்முலா வந்து இதுதான், பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டென்யூஸ். ரைட்டா? இதில் நம்ம பேஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா, இதுதான் பேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 16 சென்டிமீட்டர் நம்மளுக்கு பேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹைட் வேணும். இங்கே ஹைட் வந்து என்னவாக இருக்குன்னா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். கோனோட ஹைட் கேட்டாங்கன்னா கோனுக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் தான் இருக்குது. ஓகேவா? ட்ரையாங்கிளுக்கு வந்து இதுதான் ஹைட், இது வந்து ஹைப்போட்டென்யூஸ், இது வந்து பேஸ். ஓகேவா? இது பேஸ், இது ஹைப்போட்டென்யூஸ் அண்ட் இது வந்து ஹைட். ஓகேவா? இப்போது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா ஹைப்போட்டென்யூஸ் கிடைக்குது. இப்போ நம்ம அதே அகைன் சொன்ன மாதிரி 2 சைடு வேல்யூ நோனாக இருக்குது, இன்னொரு சைடோட வேல்யூ அன்னோனாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு மூணாவது சைடோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பேஸு ஹைட்டு ஹைப்போட்டென்யூஸை வந்து நம்ம டயக்ராம் வைஸ் வந்து நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஸ் வந்து என்னவாக இருக்குன்னா QR ஸ்கொயராக இருக்குது, ப்ளஸ் ஹைட் வந்து என்னவாக இருக்குன்னா PQ, இதுதான் நம்மளோட ஹைட். ஓகேவா? இது நம்ம PQன்னு போட்டுக்கலாம். PQ ஸ்கொயர், ஸ்கொயரை மறந்துடக்கூடாது, ஈக்குவல் டு நம்மளோட ஹைப்போட்டென்யூஸ் வந்து PR. ஓகேவா? ஸோ PR ஸ்கொயர். ஃபைன். இப்போ ஜஸ்ட் நம்ம இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம தேர்ட் சைடு, அதாவது ரேடியஸ் சைடு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்போது என்னோட PQRோட வேல்யூ வந்து 16 ஸ்கொயரா, ப்ளஸ் PQ வந்து என்னவாக இருக்குன்னா, அதுதான் எனக்கு தேவைப்படுற ஒரு வேல்யூ. ஸோ PR ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்குன்னா 20 சென்டிமீட்டர், அதாவது ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயரா. இப்போது இந்த 16 நான் இந்த சைடு கொண்டு போகணுமா? அப்போ என்னவாக இருக்குன்னா PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். ரைனா? இப்போது PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஹோல் ஸ்கொயர் என்னவாக இருக்குன்னா 400 மைனஸ் 16 ஸ்கொயர் என்னவாக இருக்குன்னா நம்ம சைடில் போட்டு பார்த்துக்கலாம் டக்குன்ட்டு. இதை நம்ம சைடில் போட்டுக்கலாம். 16 × 6 வந்து 36, 3, 6 1 6, 9 + 6 1 6. இப்போது இது 9 + 6 என்னவாக இருக்குன்னா 15 இருக்குமா? 1. இப்போ நமக்கு என்ன வருதுன்னா 256 வருது. இந்த இடத்துல நம்ம 256 போட்டுக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்னா 144 நம்மளுக்கு வரும். ஓகே, நான் சப்ராக்ட் பண்ணல, நீங்கள் வந்து மேனுவலாக சைடில் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது என்னென்னு எழுதோன்னா PQ ஈக்குவல் டு 144 ரூட் ஆயிரும். ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இது ரூட் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம PQ என்னவாக இருக்குன்னா 12 இருக்கும். ஓகேவா? விச் இஸ் இங்கே சென்டிமீட்டர்ஸில் கொடுத்ததுனால நம்ம 12 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் எழுதிக்கணும். 12 சென்டிமீட்டர். ஃபைன். இப்போது நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு, விச் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் த கோன், முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஓகேவா? இப்போது பை ஆரோட வேல்யூ என்னவாக இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, விச் மீன்ஸ் ரேடியஸ் வந்து 12 இருக்கா. அண்ட் L இஸ் நத்திங் பட் நாட் நார்மல் ஹைட், ஸ்லாண்டிங் ஹைட். இதில் நம்ம ஸ்லாண்டிங் ஹைட் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ நான் 20 போட்டுக்கலாம். இப்போது பை 12 × 20 என்னவாக இருக்குன்னா 240 இருக்குமா, விச் இஸ் ஈக்குவல் டு 240 பை. இப்போது இந்த பர்டிகுலர் ரைட் சர்க்குலர் கோனோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து PQ வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறது. சேம் இதை ரொட்டேட் பண்ணால் அகைன் நான் இது மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா கான்செப்ட் உங்களுக்கு வந்து லைக் மைண்டில் நிற்கிறதுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். இந்த சைடு மோட்டர் வச்சு சுற்றினோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். ஸோ அடியில் பார்த்தா கோனுக்கு அடியில் நம்ம பார்த்தோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ரேடியஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்டில் ரேடியஸ் ஆல்ரெடி டிஃபைன். இதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஏன் வந்து இந்த ஆரை ஃபிகர் அவுட் பண்ணோன்னா, ஏன்னா இது ப்ரீவியஸ் PR ரொட்டேஷனில் வந்து இந்த PQ தான் நம்மளோட ரேடியஸாக இருந்துச்சு. பட் இந்த PQ ரொட்டேஷனில் வந்து நமக்கு QR தான் நம்மளுக்கு ரேடியஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பை இதில் ஆரோட வேல்யூ நமக்கு என்னென்னா 16 அண்ட் எல்லோட வேல்யூ அகெயின் ஸ்லாண்ட் ஹைட் தான். இதுதான் நமக்கு எல்லோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் கோன், ரைட் சர்க்கிள் கோன்னா L இஸ் நாட் லென்த், இட்ஸ் ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? இதில் நமக்கு 20 வரணும். ஓகேவா? இப்போது 16 × 2
32 which means 320 பை வரும். ஓகேவா? நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். which means 16 into 32 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்துடும் பை. இப்போது 320 தான் வந்து இந்த ரொட்டேஷனுக்கான ஆன்சர். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 80% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். அகைன் நம்ம கொஷினை விசிட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இந்த பாயிண்ட் வந்து கம்பேர் இட்ஸ் கர்வ் சர்ஃபேஸ். கம்பேர்னாலே லைக் இதோட இது கம்பேர் பண்ணால் எவ்வளோ வருது, விச் மீன்ஸ் அது நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா ரேஷியோ. கம்பேரிசன் இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ரேஷியோ தான் மீன் பண்ணுறாங்க. இப்போ ரேஷியோ இஸ் நத்திங் பட் டிவிஷன் தான். ஓகேவா? இப்போது நான் இவங்க கொடுத்த ஆர்டரில் தான் நம்ம ரேஷியோ பார்க்கணும். ஃபஸ்ட்டு கியூஆரோட வேல்யூ எடுக்கணும், அப்புறம் பிக்யூவோட வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? பை கம்பேரிங் டூ ரைட் சர்க்குலர் கோன் ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? QR அண்ட் PQ. ஸோ QR பை PQ. ஓகேவா? இதுதான் கம்பேரிசன். ரேஷியோனா நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போது QRோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குன்னா 240 பையாக இருக்குது. ஸோ 240 பை. ஓகே. இப்போது PQவோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குன்னா எஸ் இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு 320 பைன்னு வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். பை கேன்சல் ஆகிடும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 8 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32. ஓகேவா? 3/4ன்னு வருது. இதுக்கு மேலே நம்ம வந்து லைக் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த கம்பேரிசன் நம்பர் ரேஷியோ ஃபார்மெட்டில் உங்களுக்கு சொல்லணும். இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னா 3:4. ஓகேவா? இதுதான் பை கம்பேரிங் டூ ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஃபார்ம்டு பை அ ட்ரையாங்கிள். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளை வச்சு அதை டிஃப்ரெண்ட் வேஸாக நம்ம ரொட்டேட் பண்ணி 2 விதமான சர்க்குலர் கோன்ஸை ரெடி பண்ணி அந்த 2 விதமான சர்க்குலர் கோன்ஸோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல மொத்த சென்டென்ஸ் தான் அந்த கொஷினே. ஓகேவா? இது நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட ஐடியா புரிஞ்சு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். இதில் ஒன்றுமே கிடையாது லிட்ரலாக. இந்த வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கமெண்ட் செக்ஷன் எல்லா கொஷின்ஸும் சரி, எல்லா விஷயஸும் சரி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.